எல்லாருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு தடவை என்னாச்சு, மகா பெரியவரை பார்க்கறதுக்கு பண்டிதர்கள்லாம் வந்திருந்தா. அப்போ காஞ்சி பெரியவர் கேட்டார் வாழ்ட்டெல்லாம், "ஏன் ஆயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு?" அப்படின்னு கேட்டார். ஆனால் தீர்க்காயுசா சகல சௌபாக்கியங்களோட நன்னா இருக்கணும்னு அர்த்தம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு வாழலாம் சொன்னான். அப்போ பெரியவர் சொன்னார், அது சரி. ஆனால் அந்த தீர்க்காயுஷ்மான் பவ அப்படிங்கிறது அப்படிங்கிறது தீர்க்கத்தை குறிக்கிறது. ஆயுஷ்மான் யோகம் இருக்குது, 27 யோகங்கள் இருக்குது. அதில் அந்த ஆயுஷ்மான் யோகங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானது. அதேமாரி கரணங்கள் 11 இருக்குது. அதில் இந்த பவகரணங்கிறது ரொம்ப வசதி. அதேமாரி புதன்கிழமை நமக்கே தெரியும், சௌமிய வாசரம்னா புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த மூணுமே சேர்ந்து வர நாள். இதைத்தான் அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இந்த மூணுமே சேர்ந்து வர நாளில் நம்ம ஒருத்தட்ட ஆசீர்வாதமாக, அதாவது பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னாக்கா அது ரொம்ப நன்னா நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அதனால தான் நம்ம அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறோம். அந்த மாதிரி 3 நாளும் மூணும் சேர்ந்து இருக்கும்பொழுது ஆசீர்வாதம் பண்ணால் அது ரொம்ப 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 வசத்தியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் சொல்லியிருக்கார். நான் அதாவது 18 ஜூன் 2025 அன்னைக்கு இந்த மூணுமே ஒன்றா சேர்ந்து வருது. புதன்கிழமை ஆயுஷ்மான் யோகம், பவகரணம், இது எல்லாமே சேர்ந்து வருது. அன்னைக்கு சப்தமி திதி வேற. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம நம்மளுடைய குரு இருக்கா இல்லையா, நம்மளுடைய குருவை போய் சேவித்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்லை ஆற்றுல இருக்கிற பெரியவாளை சேவித்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தான தர்மங்கள் நிறையா பண்ணலாம். ஏதாவது முக்கியமாக நம்ம வாங்க வேண்டியது இருந்தால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நாட்களில் நம்ம அதெல்லாம் செய்யும்போது அதெல்லாம் நல்ல வளரும். அந்த மாதிரி ஒரு வசத்தியான ஒரு நாள் நாளைக்கு. அதனால் நாளைக்கு எல்லாரும் நிறைய தான தர்மங்கள் பண்ணும்போது, முக்கியமாக ஏதாவது கல்யாணம் கார்த்திகை வாங்க வேண்டியிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. முக்கியமாக பெரியவாளை சேவித்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதைத்தான் மகா பெரியவர் சொன்னோன்னா அங்கே இருந்த பண்டிதர்களே பிரமிச்சு போயிட்டாலாம். நமக்கே அது தெரியலையே, இது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எல்லாமே இந்த மாதிரியெல்லாம் தெரியறதுனால தான் அவரை பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறா. அதனால் இந்த மாதிரி பெரியவர்கள்ட்ட நம்ம நல்ல விஷயங்களை கிரகிச்சுக்கணும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.